இந்த வீடியோவில் நம்ம பைத்தனோட ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா 2 நம்பர் கொடுத்து அந்த நம்பரில் எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கோட் எழுதி வச்சிருக்கேன். இஃப் ஏ கிரேட்டர் தன் பி இருந்தால் ஏ தான் பெருசாக இருக்கும், இல்லைனா பி பெருசாக இருக்கும்னு எழுதியிருக்கேன். இதை எப்படி ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அரித்மெட்டிக் ஃப்ளோ டிவிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல எப்போல்லாம் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஜீரோ வேல்யூ வருதோ அப்போ வந்து இது ட்ரூன்னு எடுத்துக்கும். 0 வந்துச்சுன்னா அது ஃபால்ஸ்னு அது வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகிக்கும். இப்போ நான் ஏ வந்து 10 பி வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 5 கிடைக்கும். 5ன்றது ஒரு நான் ஜீரோ வேல்யூ, அதனால இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிட்டு ஏஎஸ் கிரேட்டர்னு வந்துடுச்சு. இப்போ நான் அதே இது இந்த இடத்துல வந்து 2 ஏவோட வேல்யூ 2வும் பியோட வேல்யூ 10 வச்சுன்னா அவுட்புட் வந்து 0.2ன்னு கிடைக்கும். நார்மல் டிவிஷனில் 0.2 கிடைக்கும். அதே இது ஃப்ளோ டிவிஷனில் இதோட அவுட்புட் 0 கிடைக்கும். 0ன்னு இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு எல்ஸ் பார்ட் வந்து பிரிண்ட் ஆகும், பி இஸ் கிரேட்டர்னு. ஸோ இப்படி தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.